Okay. Next, we'll discuss partnership-based problems. Just two problem. Partnership அப்படின்னா ஒரு பிசினஸ் சேர்ந்து ஆரம்பிக்கலாம், இல்ல ஒருத்தர் கொஞ்ச நாள் பொறுத்து கூட வந்து வரலாம். ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் எப்படி ஷேர் பண்றது? சரியா? 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் வந்து அவங்களுக்குள்ள எப்படி ஷேர் பண்ணிக்கிறது, எந்த ரேஷியோல ஷேர் பண்றது, இதுதான் ப்ராப்ளமா இருக்கும். சரியா? இந்த டாபிக்கா எடுக்கும்போது பிகினிங் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எடுக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஜஸ்ட் வில் கோ வித் த ப்ராப்ளம். டூ பர்சன் பி அண்ட் கியூ என்டர் இன்டு பிசினஸ். ரெண்டு பேர் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. பி புட்ஸ் 14,000 more than Q. P puts 14,000 more than Q. But P has invested for X 8 months. Q has invested for 10 months. ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் 8 மந்த் தான் இருக்கு, இன்னொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் 10 மந்த் தான் இருக்கு. If P share is rupees 400 more than Q share out of the total profit of 2,000, 2,000 ப்ராஃபிட்ல அவருக்கு வந்து 400 ரூபாய் அதிகமா வருது கியூவை கம்பேர் பண்ணும்போது. வாட் இஸ் த கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை பி? ஒரிஜினலா ஒரு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணார்ல பி, அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு பேர் இருக்காங்க, பி கியூ. லெட் அஸ் அஸ்யூம் ஒரிஜினலா வந்து இவர் வந்து எக்ஸ் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றாரு. இவர் வந்து என்ன எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாரு? 14,000 மோர் தென் கியூ. அப்படின்னா என்னது? எக்ஸ் பிளஸ் 14,000. எக்ஸ் பிளஸ் 14,000 கரெக்டா? சரி, இது வந்து எக்ஸ், இது எக்ஸ் பிளஸ் 14,000. ஓகே, அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கரெக்டா? எந்த விதத்தில் ஷேர் பண்ண? ஒருத்தரோட அமௌண்ட் வந்து இட் இஸ் சரி, ஒருத்தர் வந்து 8 மந்த் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு, ஒருத்தரோட அமௌண்ட் 10 மந்த்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த ரேஷியோல தான் இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணோம். ரைட்? அப்போ இவர் வந்து என்னது? 8 மந்த்ஸ் எக்ஸ் பிளஸ் 14,000. இவர் வந்து என்னது? 10 மந்த்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, 10x. சரியா? சோ அத நம்ம எவ்வளவு மந்த்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ ப்ராஃபிட் எவ்வளவு, அதை எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள? மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு? 2,000. ரைட்? இப்போ பி கியூ அகைன். கியூ வந்து ஒய் ருபீஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்னா பி வந்து எவ்வளவு எடுத்திருப்பாரு? 400 மோர். அப்ப என்ன வரும்? ஒய் பிளஸ் 400 எடுத்துப்பார். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? 2,000 வரணும். ஏன்னா டோட்டல் ப்ராஃபிட் இஸ் 2,000. கரெக்டா? இது வந்து ஃபார் பி, திஸ் இஸ் ஃபார் கியூ. அப்போ வாட் இஸ் ஒய் வேல்யூ? y plus y 2y. This is equal to what? 1,600. Y is equal to what? 800. Y is equal to 800. Correct? Hello. சொல்லுங்க. சொல்லுங்க. No, I cannot understand you. I'm work now. Yes, I'm in work now. Yes, yes. Yes, sir. Which. So speak slowly first. Speak a little bit slow, ma'am. You are from which bank, ma'am? Axis Bank. No, I'm not interested now. Sure. So why you got the 800? Why if it is 800 means what is your, I mean, Q profit is 800. What is P's profit now?
1200 is P's profit. Am I right? Okay. Now this is what you have. Profit has to be shared. 1200, 800 ratio. இதுக்கு என்ன ரேஷியோ வரும்? 1200, 800 ரேஷியோ அப்படின்னா என்னது மீனிங்? It is going to be 3:2 ரேஷியோ. இதுதான் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கணும். இந்த ரேஷியோல தான் ப்ராஃபிட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதே ரேஷியோ இங்க அப்ளை ஆகுமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 8 into x plus 14,000 by 10x is equal to 3 by 2. Cross multiply பண்ணுங்க. So what is it going to be? வேணா இதை cancel பண்ணிக்கலாம். It is going to be 4. It is going to be 5. அப்ப என்ன வரும்? I'll write here final. So we have what? 4 into 2, 8. No? 8. 8 into x plus 14,000. This is equal to what? See here, 5x is there. If you cross multiply, it is going to be 15x. 15x. Now, if you multiply inside, what is that you will be getting? 8x plus, it is going to be what? 0, 0, 0, 32, remaining 3, and then 8, 1, 1. This is equal to what? 15x. So 8x, if you bring this side, it is going to be 7x is equal to 1, 1, 2, 000. Then what is x is equal to? You have to divide by 7. 7 all divide பண்ண என்ன வரும்? 1 time. Remaining is what? 4. 4 means 6 times 16,000. X is equal to 16,000. புரிஞ்சா? X is 16,000. X is 16,000. அப்படின்னு என்ன மீனிங்? இவரு 16,000 இன்வெஸ்ட் பண்றாரு. யாரு? Q. அப்போ P எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுவாரு? X plus 14,000. 16,000 plus 14,000 total is what? 30,000. அதான் question. Question என்ன கேட்டிருக்காங்க? What is the capital contributed by P? P contributed initially 30,000. Very simple. எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்களோ எவ்வளவு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதே ரேஷியோல தான் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் ஷேர் பண்ற ரேஷியோ கொண்டு வந்துட்டு ஈக்குவேட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு பிரிங் தி ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இதுல கொஸ்டின்ஸ் அவ்வளவா கேட்கல. மேபி ஏஜ்ல கேட்கலன்னா இதுல கேட்பாங்க. சரியா? மேபி இந்த முறை இதுல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கூட வரலாம் திஸ் டைம். ஓகே. எஸ், சம் ஆஃப் இன் பிட்வீன் எதுவும் இல்ல கொஸ்டின்ஸ். அடுத்தது we are having this question. It is simple question. என்னது? A sum of rupees 2,500 distributed among XYZ in the ratio 1/2, 3/4, 5/6 ratio. What is the difference between the maximum share and the minimum share? சரியா? எந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க? 1/2, 3/4, 5/6 இந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. ரைட்? அப்ப என்ன வரும்? See, if you want find the proper ratio, you try to find what? The LCM for the denominator. LCM for the denominator 2, 4, 6, LCM is 12. அப்ப 12 வரணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? 6/12 எழுதலாமா? 3/4 எப்படி எழுதலாம்? 4 இங்க 12 வரணும் அப்படின்னா I have to multiply by 3, it is going to be 9. இது எப்படி எழுதலாம்? 12 வரணும் அப்படின்னா I have to multiply by 2, 10. Common number 12 in every number denominator, you can remove it. அப்போ ஒரிஜினல் ரேஷியோ என்னது? 60:9:10. இந்த ரேஷியோல தான் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணும். இதுல எது லீஸ்ட்? 6 times. இதுல எது ஹையஸ்ட்? 10 times. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சரி. இப்போ இந்த 2,500 இந்த ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் உங்களுக்கு. அப்படின்னா என்ன மீனிங்? 6:9:10 means 6x plus 9x plus 10x. This is equal to 2,500. அப்போ இது என்னது?
25x is equal to 2500. What is x is equal to? X is equal to 100. X is equal to 100. X is equal to 100 அப்படின்னா what is the least amount? It is 600. What is the highest amount? 1000. ரெண்டுக்குள்ள difference. Difference, it is going to be 400. 400 இருக்கா? 400 is the difference between least and highest. புரியுதா? எந்த ரேஷியோல அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிராக்ஷனை நம்ம ப்ராப்பர் இன்டீஜர் ரேஷியோல எழுதுறோம். இன்டீஜர் ரேஷியோ எழுதுறதுக்கு அப்புறம் இந்த ரேஷியோல இருக்கிறதால மொத்த அமௌண்ட் 2500. அந்த ரேஷியோ எக்ஸ் போட்டு எழுதி ஆட் பண்ணி யூ வில் பி ஃபைண்டிங் எக்ஸ் அண்ட் தென் எக்ஸ் வேல்யூ யூ கேன் சப்ஸ்டியூட் ஹியர். யூ வில் கெட் வாட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ, வாட் இஸ் த ஹையஸ்ட் வேல்யூ, யூ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். ஸோ இது ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா இருக்கும். இதுல எதுவும் பெருசா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரி, 1/2 into பண்ண என்ன வரும்? இப்படி இப்படி பண்ண சொல்றீங்க. 1/2x plus 3/4 into x plus 5/6 into x. This is equal to 2550 தானே சொல்றீங்க. நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா அதே தான் வரும். What is that you will be doing? Next, what is that you will be doing? LCM is 12. எப்படி 1/2? எல்லாம் 3 ரேஷியோ தானே எடுக்கணும். 1/2 மட்டும் எப்படி எடுக்க முடியும்? எல்லாத்தையும் எடுத்துதான் பண்ண முடியும். ஏன் ஒன்னு எடுத்து பண்ண முடியாதுல்ல? எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஒன்னு நீங்க இப்படி எழுதிட்டு இது எழுதுனீங்கன்னா என்ன வரும்? மேல 25x. ஓகே, multiply same 12 you will be getting if you simplify you will be getting x is equal to 100. இதை எழுதிட்டு LCM கண்டுபிடிங்க. LCM கண்டுபிடிச்சிட்டு if you simplify you will be getting x is equal to 100. Anything is fine. Okay, அடுத்தது போலாமா? Okay, that's it. Now we are moving on to clock related problem. Clockலயே வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அப்பப்ப கேட்டுட்டு இருக்காங்க. இன்பிட்வீன்ல ஒரு 1 இயர் கொஸ்டின்ஸ் இல்ல, மற்றபடி ஒரு கொஸ்டின் கிளாக்ல வந்துட்டே இருக்கு. கிளாக் அப்படின்னா உங்களுக்கு இது அகைன் ப்ராக்டிக்கல். இதை நான் எதுவும் பெருசா எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. கிளாக் அப்படின்னா மொத்தம் எத்தனை டிகிரி? டோட்டலி இட் இஸ் 360 டிகிரி. Totally it is 360 degree. Okay, so there are three hands here: minute hand, hour hand, second hand அப்படின்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? 3 hand இருக்கு. ஓகே, இங்க என்ன தெரிஞ்சுங்க அப்படின்னா hour hand every 12 years 360 degree மேக் பண்ணுது. every 12 hours it makes what? 360 degree. கரெக்ட் தானே? hour and 12 o'clock இங்க இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 12 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும்? So it will come to this place. புரியுதா? 360 degree. ஆனா minute hand என்ன பண்ணுது? minute hand, this is for hour hand. minute hand என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஹவருக்கும் 360 டிகிரி பண்ணும். கரெக்டா? ஒவ்வொரு ஹவருக்கும் 360 டிகிரி. ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? இதுவே செகண்ட் ஹேண்ட் என்ன பண்ணும்? ஒவ்வொரு மினிட்டுக்கும் 360 டிகிரி. ஒவ்வொரு மினிட்டுக்கும் 360 டிகிரி. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஒரு 12 ஹவர்ஸ்க்கு வந்து இது 360 டிகிரி மேக் பண்ணுது அப்படின்னா ஒரு ஹவருக்கு எவ்வளவு டிகிரி மேக் பண்ணும்? ஒரு ஹவருக்கு எவ்வளவு டிகிரி மூவ் ஆகும்? அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இங்க 12, இங்க 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 1 இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ அவர் அண்ட் 12 இருந்து 1க்கு வந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த ஆங்கிள்? இல்ல 1ல இருந்து 2க்கு வந்துச்சுன்னா வாட் இஸ் த ஆங்கிள்? 1ல இருந்து 3க்கு வந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் திஸ் 1 to 3? எவ்வளோ?
அதை கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 12 ஹவர்ஸ்ல 360 டிகிரி. அப்போ 360 டிகிரி பை 12 என்ன வரும்? 30 வரும். அப்போ அவர் அண்ட் ஒவ்வொரு அவருக்கும் எவ்வளவு டிகிரி மூவ் ஆகுது? 30 டிகிரி மூவ் ஆகுது. ஒவ்வொரு அவருக்கும் 30 டிகிரி மூவ் ஆகுது. அப்படின்னா என்ன மீனிங்? ஒரு அவர் அப்படின்னா என்னது? ஒரு அவர் அப்படின்னா 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்க்கு எவ்வளவு டிகிரி? 30 டிகிரி அது மூவ் ஆகுது. இப்போ ஒரு மினிட்டுக்கு எவ்வளவு மூவ் ஆகும்? 1 மினிட் 30 by 60 என்னது? half a டிகிரி. இது அவர் அண்ட் ஒரு அவருக்கு 30 டிகிரி மூவ் ஆகுது, ஒரு மினிட்டுக்கு half a டிகிரி மூவ் ஆகுது. இது வந்து அவர் அண்ட். இதுவே மினிட் அண்ட், இது அவர் அண்ட் நம்ம பார்த்தது. இதுவே மினிட் அண்ட், மினிட் அண்ட் என்ன பண்ணும்? ஒவ்வொரு அவருக்கும் 360 டிகிரி. சரியா? ஒரு அவருக்கு இட் மேக்ஸ் வாட்? 360 டிகிரி. ஒரு ஹவர்னா என்னது? 60 மினிட்ஸ். இட் இஸ் 360 டிகிரி. அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ? 1 மினிட் இட் இஸ் கோயிங் டு மேக் வாட்? 360 by 60. 6 டிகிரி இட் இஸ் கோயிங் டு மூவ். அப்போ ஒரு மினிட்ல மினிட் அண்ட் எவ்வளவு டிகிரி மூவ் ஆகும்? 6 டிகிரி மூவ் ஆகும். ஆனா அவர் அண்ட் half a டிகிரி. கரெக்டா? கரெக்ட் தானே? ஓகே. இன்னொரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 1 ஹவர் 1 ஹவர் 12 சப்போஸ் மினிட் அண்ட் ஹவர் அண்ட் ரெண்டுமே இங்க இருக்கு. 1 ஹவர் கம்ப்ளீட் ஆகுது. 1 ஹவர் கம்ப்ளீட் ஆகும்போது ஹவர் அண்ட் எங்க வந்திருக்கும்? 1ல வந்திருக்கும். மினிட் அண்ட் எங்க போயிருக்கும்? 12க்கு வந்திருக்கும் திருப்பி. அப்போ மினிட் அண்ட் மொத்தமா எவ்வளவு கெயின் ஆகுது? 55 மினிட்ஸ் கெயின் பண்ணுது. கரெக்டா? ஏன்னா மொத்தமா 60 மினிட்ஸ் போயிட்டு வருது. அதுல இந்த 5 மினிட்ஸ் மினிட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அவர் அண்ட் எவ்வளவு? 5 மினிட்ஸ் தானே. அப்போ மினிட் அண்ட் கெயின்ஸ் 55 மினிட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் அண்ட். கரெக்டா? மினிட் அண்ட் அதாவது இன் 60 மினிட்ஸ் 1 ஹவர்ல மினிட் அண்ட் கெயின்ஸ் 55 மினிட்ஸ். இது ஞாபகம் வச்சுங்க, இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுவோம். சரியா? அதாவது 55 மினிட்ஸ் கெயின் பண்ணோம்னா அதுக்கு 60 மினிட்ஸ் ஆகுது. கரெக்ட்? அப்போ ஒரு மினிட் கெயின் பண்ணனா எவ்வளவு மினிட் ஆகும்? 1 மினிட் கெயின் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி 60 by 55 மினிட்ஸ் ஆகும். மினிட் அண்ட் 1 மினிட் கெயின் பண்ண எவ்வளவு டைம் ஆகும்? 60 by 55 12 by 11 மினிட்ஸ் ஆகும். 1 பாயிண்ட் சம்திங் ஆனாதான் எனது ஒரு மினிட் கெயின் ஆகும். ஸோ இந்த மினிட் கெயின் கான்செப்ட் தேவை, ஏன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு சம் இருக்கு. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ரெக்யர்மெண்ட். இன்னும் நிறைய இதுலயே கான்செப்ட்லாம், அதாவது இன்னொன்னு வந்து என்னன்னா, மினிட் அண்ட் ஆர் அண்ட் எப்பெல்லாம் கோயின்சைட் ஆகும்? கோயின்சைட்னா ஒன் ஆன் தி அதர். எப்பெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கோயின்சைடும் ஆகலாம், ஒன்னுக்கு மேல ஒன்னு இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டாவும் இருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா 180 டிகிரி ஆங்கிள் தெரியும் இல்லையா? இப்படி இருந்துச்சுன்னா 90 டிகிரி. ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா என்ன வரும்? 180 டிகிரி. கரெக்டா? ஸோ இந்த ஆங்கிள்ஸும் தெரியணும். ஓகே. ஸோ இவ்வளவுதான் பேசிக்கா இப்போதைக்கு தேவை. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம்ம சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போமா? ஓகே. How many times the hour hand and minute hand coincide in a clock between 10 to 2? எவ்வளவு டைம்ஸ்? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். The 9, 10, 11, 12, 1, 2, 3. Right? How many times both hour and minute hand coincide in a clock between 10 to 2? இது 10 o'clock, இது 2 o'clock. இன் பிட்வீன் டைம்ல எவ்வளவு டைம் ரெண்டுமே வந்து கோயின்சைட் ஆகும்? எவ்வளவு டைம் கோயின்சைட் ஆகும்? கிராஸ் பண்றது எத்தனை முறை கிராஸ் ஆகும்?
ஓகே, see here. 10 o'clock என்ன நடக்கும்? hour hand இங்க இருக்கும், minute hand இங்க இருக்கும். சரியா? அது என்ன போகும்? இப்படி இந்த hour hand மூவ், minute hand மூவ் ஆயிட்டே வரும்போது க்ளோஸ் டு 11, hour hand வந்து 11க்கு க்ளோஸா இருக்கும்போது மினிட் ஹேண்ட் கிராஸ் பண்ணும். ரைட்டா? மினிட் ஹேண்ட் கிராஸ் பண்ணி 12க்கு போகும். 12 போகும்போது என்ன, 12 மினிட் ஹேண்ட் 12 போகும்போது எக்ஸாக்டா இது வந்து 11ல இருந்துரும். எது? hour hand. இப்போ 11 o'clock. இப்போ 11ல இருந்து மூவ் ஆகுது. 11 அவர் ஹேண்ட் இங்க இருக்கு. அப்போ மினிட் ஹேண்ட் இங்க இருக்கும். மினிட் ஹேண்ட் வந்து 11 o'clockல இருந்து மூவ் ஆகுது அப்படின்னு என்னது? 11:05, 11:10, 11:30, 11:45, 11:50. எங்கேயா கிராஸ் நடந்திருக்குமா? எங்கேயா கிராஸ் நடந்திருக்குமா? அந்த மாதிரி வரும்போது அவர் ஹேண்ட் என்ன பண்ணிருக்கோம்? இட் இஸ் மூவிங் க்ளோஸ் டு 12. எக்ஸாக்டா எப்போ மீட் ஆகும்? 12 o'clock தான் கிராஸ் ஆகும், மீட் ஆகும். கரெக்டா? அதுக்கப்புறம் இப்ப 12 o'clock ரெண்டுமே ஒன்னா இருக்கும். இப்ப எத்தனை முறை கிராஸ் பண்ணிருக்கேன்? இங்கிருந்து இங்க வரும்போது ஒன் டைம், இங்க இருந்து இங்க வரும்போது இங்கதான் எக்ஸாக்டா ஒரு டைம் மீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது போகும் இல்லையா? அகைன் மினிட் அண்ட் வில் ரொட்டேட். அவர் ஹேண்டும் ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி எங்க மீட் ஆகும்? ஐ மீன் 1 o'clock தி hour hand will be here, minute hand will be here. மீட் பண்ணிருக்குமா என்ன? 1 o'clock வரலும் மீட்டே ஆகல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இது ஒன், இதை தாண்டி இப்படி வரும்போது அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? மினிட் ஹேண்ட் வில் கம் அண்ட் இட் வில் கிராஸ் தி ஆர் ஹேண்ட். சரியா? 1 to 2ல ஒரு முறை கிராஸ் ஆகும். மொத்தம் எத்தனை முறை கிராஸ் ஆயிருக்கு? 3 times கிராஸ் பண்ணும். ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? 3 times it will coincide. மொத்தம் எத்தனை அவர்? 1, 2, 3, 4 hours. அவர்னு கால்குலேட் பண்ணா 4 hours. ஆனா இட் வில் கிராஸ் வாட்? இட் வில் கோயின்சைட். இந்த டைம்ல 3 முறை தான் கோயின்சைட் ஆகும், 4 முறை கிடையாது. மத்த எல்லா அவர்லயும் ஒவ்வொரு முறை கோயின்சைட் ஆயிடும். ஆனா இங்க மட்டும் என்னது? 2 ஹவருக்கு ஒரு டைம் தான் கோயின்சைட் ஆகும், அது எக்ஸாக்டா 12 o'clock. சொல்ற கான்செப்ட் புரியுதா? அப்போ ஆன்சர் இஸ் 3 times. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நீங்க யோசித்து பாருங்க, புரியும். ஓகே, வேணா கிளாக் வச்சு நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்க. அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே, what is the question? What is the angle between the minute hand and hour hand when the clock shows 4:25 hours? புரியுதா? கொஸ்டின் என்னது? 4:25 hours. What is the difference between minute hand and hour hand? Angle. எவ்வளவு angle difference? அதான் கொஸ்டின். சிம்பிள் ஒன். 3, 4, 5, 4, 5, 6. கரெக்டா? 4:25 எங்க இருக்கும் ஆக்சுவலா டைம்? இது 3, 4 o'clock. 4 o'clock எக்ஸாக்டா அவர் ஹேண்ட் 4ல இருக்கும். எக்ஸாக்டா அவர் ஹேண்ட் 4ல இருக்கும், மினிட் ஹேண்ட் 12ல இருக்கும். இது 4 o'clock. 4:25 என்னவா இருக்கும்? 4:25 மினிட் ஹேண்ட் இங்க இருக்கும் 5ல. அவர் ஹேண்ட் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்திருக்கும். கரெக்டா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளவு, அதான் கேக்குறாங்க. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட்? மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் எவ்வளவு ஆங்கிள், அதான் கேக்குறாங்க. ஸோ வாட் இஸ் இட்? ஹவ் டு யூ ஃபைண்ட்? இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4:25 hours. 4:25 hours
மொத்தம் அவர் ஹேண்ட் வந்து 12 இருந்து எவ்வளவு ஆங்கிள் வந்திருக்கும் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ்ல 12 இருந்து மினிட் ஹேண்ட் எவ்வளவு கவர் ஆயிருக்கும் அதை கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? அதாவது 4:25 அப்படின்னா இது 4 ஹவர்ஸ், இது மினிட்ஸ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆர் அண்ட் வந்து எவ்வளவு டிகிரி கவர் ஆயிருக்கும்? 4 ஹவர்ஸ். ஒவ்வொரு ஹவருக்கு எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 30 டிகிரி கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 4 into 30, it is going to be what? 120 டிகிரி. 4 ஹவர்ஸ்க்கு 120 டிகிரி. 25 மினிட்ஸ்க்கு எவ்வளவு கவர் ஆயிருக்கும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ஹேண்ட் வந்து 1 மினிட்டுக்கு ½ டிகிரி. அப்போ 25 மினிட்ஸ்க்கு 12.5 டிகிரி. 1 மினிட்டுக்கு ½ டிகிரி. அப்ப 25 மினிட்ஸ்க்கு என்னது? 12.5 டிகிரி. கரெக்டா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இது வந்து இதுக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 132.5 டிகிரி. எது? இங்க இருந்து அவர் ஹேண்ட் வருது இல்லையா? அவர் ஹேண்ட் இங்க இருந்து 425 இங்க இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து எவ்வளவு மேக் பண்ணுது? இட் இஸ் மேக்கிங் 132.5 டிகிரி. புரியுதா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? இந்த டிகிரி. அதுக்கப்புறம் மினிட் ஹேண்ட் எங்க இருந்து வருது? 12 இருந்து இங்க எக்ஸாக்டா 5. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஸோ we are going to find this angle. மினிட் ஹேண்ட் இங்க இருந்து இங்க வருது. இந்த ஆங்கிள் என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா இது வந்துடும். ரைட்? ஸோ ஓகே, மினிட் ஹேண்ட் 25 மினிட்ஸ் எவ்வளவு கவர் ஆகும்? மினிட் ஹேண்ட் how much degree it will cover, or how much degree it will make? 25 minutes. ஒரு மினிட்டுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 6 டிகிரி. 25 மினிட்ஸ்க்கு 25 into 6, it is going to be 150 டிகிரி. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னது? டிஃபரன்ஸ் இட் இஸ் 17.5 டிகிரி. ஸோ மினிட் ஹேண்டுக்கும் அவர் ஹேண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 17.5 டிகிரி. ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 425 அப்படின்னா அவர் ஹேண்டுக்கு தனியா டிகிரி கண்டுபிடிக்கணும். 25 மினிட்ஸ்ல மினிட் ஹேண்டுக்கு டிகிரி கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் ரெண்டு ஹேண்டுக்கும் உள்ள டிகிரி. புரியுதா? ஸோ ஆப்ஷன் இஸ் டி, சி. ஓகே. Okay, this is another simple question. First, read the question. What concept we can apply? என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்க, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்க. என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணலாம்? What concept we can apply? There are 3 traffic signals. 3 சிக்னல் இருக்கு. 1, 2, 3. LCM கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். LCM, very good. Each signal changes color from green to red and then from red to green. The first signal takes 25 seconds, the second signal takes 39 seconds, and the third one takes 60 seconds to change the color from green to red or red to green. The duration for green and red colors are the same. அதாவது 25 செகண்ட்ஸ் கிரீன் இருந்துச்சுன்னா அடுத்த 25 செகண்ட்ஸ் ரெட் இருக்கும். இங்க 39 செகண்ட்ஸ் ரெட் இருந்துச்சுன்னா அடுத்த 39 செகண்ட்ஸ் கிரீன் இருக்கும். புரிஞ்சா? 60 செகண்ட்ஸ் கிரீன்னா அடுத்த 60 செகண்ட்ஸ் ரெட், அப்படி. ஓகே. At 2 p.m. they together turn green. 2 o'clock மூணுமே green இருக்கு. At what time will they change to green next simultaneously? ஆப்ஷன் பாக்குறோம். எல்லாமே இருக்கு. எந்த டைமுக்கு வந்து திருப்பி வந்து எல்லாமே கிரீனா வரும், அதான் கொஸ்டின். சரியா? சரி, எப்படி ஆன்சர் பண்றது? ஃபர்ஸ்ட் சிக்னல் வந்து 25 செகண்ட்ஸ்க்கு வந்து கிரீன், அதுக்கப்புறம் ரெட், கிரீன், ரெட். இங்க என்னது? 39 செகண்ட்ஸ்க்கு வந்து கிரீன், ரெட், கிரீன், ரெட். இதுக்கப்புறம் இங்க என்னது? இது 60 செகண்ட்ஸ் கிரீன், ரெட், கிரீன், ரெட், கிரீன், ரெட். சரியா?
இப்போ 2 o'clock எல்லாமே கிரீன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 2 o'clock எல்லாமே என்னது கிரீன்ல இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் டைம் கிரீனா எல்லாமே மூணுமே கிரீனா வரும்போது அப்ப என்ன டைம் அது கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? இது எல்சிஎம் கான்செப்ட் தான். யூ ஹவ் டு அப்ளை த எல்சிஎம் அண்ட் யூ ஹவ் டு ஃபைண்ட் த லீஸ்ட் மல்டிபிள். லீஸ்ட் மல்டிபிள் என்ன நம்பர் வருதோ அந்த டைம்ல என்னது அவங்க வந்து திருப்பி கிரீனா வருவாங்க. சரியா? கண்டுபிடிக்கலாமா? 25, 39, 60 எல்சிஎம் என்னது? 25, 39, 60. வாட் இஸ் எல்சிஎம்? 5 ஆல மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 5, 39, it is 12. 3 ஆல சாரி நாட் மல்டிப்ளை, டிவைட். 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் 5, 13, 4. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல, இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வாட்? 25, 25 into 4 100. 25 into 4 100. இது என்னது? 39. அப்ப என்னது எல்சிஎம்? எல்சிஎம் இஸ் கோயிங் டு பி 3900. எல்சிஎம் இஸ் 3900. 3900 செகண்ட்ஸ். எல்லாமே என்ன இருக்கு? 25 செகண்ட்ஸ், 39 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ். செகண்ட்ஸ் தான் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளவு செகண்ட்ஸ். ரைட்? இத மினிட்டுக்கா மாத்தனா என்ன பண்ணும்? அதாவது என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் டைம் கிரீனா இருக்கு, அடுத்தது எப்ப வந்து எல்லாமே கிரீனா வரும் அப்படின்னா 3900 செகண்ட் வந்து எல்லாமே கிரீனா வரும். அதை நம்ம மினிட்டா கன்வெர்ட் பண்ணனா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு டிவைட் பை 60. அப்போ 3900 by 60. ஸோ 6 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? இட் இஸ் 6 times 3, 5. 65 மினிட்ஸ். 65 மினிட்ஸ். 65 மினிட்ஸ்னா என்னது? 60 ஆல டிவைட் பண்ணி மினிட்டா மாத்திட்டோம். ஓகே, 65 மினிட்ஸ்னா என்னது? 1 hour 5 minutes. கரெக்டா? 1 hour 5 minutes. அப்ப என்ன மீனிங்? அடுத்த டைம் 3 பேர் எப்ப கிரீனா வருவாங்க அப்படின்னா 2 o'clock பிகினிங். 2 o'clock கிரீனா இருக்காங்க. அடுத்தது 1 hour 5 minutesல வந்து கோயிங் டு பி கிரீன். அப்படின்னு என்னது? 305. இந்த டைமுக்கு எல்லாம் எல்லாம் என்னவா இருப்பாங்க? கிரீனா இருப்பாங்க. 305 ஃபர்ஸ்ட் டைம் they are going to become green. ஆப்ஷன் இருக்கா? 305 இல்ல. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? எல்லாமே 4 o'clock மேல இருக்கு. அப்ப அடுத்த டைம் எப்போ எல்லாமே கிரீனா வருவாங்க? திருப்பி இன்னொரு 1 hour 5 minutes. அப்ப இதா கூட 1 hour 5 minutes ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரீனா திருப்பி எப்போ வருவாங்க? கிரீனா இட் இஸ் கோயிங் டு பி 4:10 PM. அப்படிதானே? 4:10 PM. அப்போ 2 o'clock எல்லாம் கிரீனா இருக்காங்க. அடுத்தது எப்போ எல்லாமே கிரீன் ஆவாங்க? 3:05க்கு. திருப்பி அடுத்தது எப்போ கிரீன் ஆவாங்க? 4:10க்கு கிரீன் ஆவாங்க. கரெக்டா? அப்போ 4 o'clockல வந்து 4:10க்கு தான் வந்து கிரீன், ஐ மீன் 4 to 5 அந்த டூரேஷன்ல 4:10க்கு தான் அது எல்லாமே கிரீன் ஆவாங்க. 4:10. புரிஞ்சா? ஓகே தானே? ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் டி.